போயிட்டு வரலான்னு லீஃப்ல ஏறினேன். தேர்ட் ஃப்ளோரில் கீழே இறங்க போகிறவங்க தேர்ட் ஃப்ளோர்லாம் விளையாண்டு இருந்தாங்க. நம்மளையும் முடிச்சு 2 3 பிள்ளைங்க இருக்கானுங்க. நல்ல நேரம் தண்ணியை கரைச்சி தலையில் ஒழுத்தவங்க ட்ரை கலருக்கு மூஞ்சை தடவி விட்டாங்க பாருங்க. நான் சொன்னேன் எனக்கு சமையல் பண்ணணும், சமையல் அப்புறம் பண்ணலாம். நான் போய் சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால தான் இத்தோட விட்டுருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் இருக்க பிள்ளைங்க. இன்னும் 5th ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பண்டி வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டா. வீட்டில் இருக்கா, ஆனால் எனக்கு உடம்பு சரியும் போய் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பொய்யும் சொல்லக்கூடாது. இந்த கலர்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை யாரும் தடவை வருவாங்க. அவாய்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் யாரும். நாங்களும் போய் வீடு வீடாக போவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் எங்கேயும் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தோட, எங்கள் அக்கா குடும்பத்தோட, எங்கள் அப்பா பசங்க குடும்பத்தோட நாங்களும் சேர்ந்து விளையாடுவோம். இப்போ அதுவுமே விட்டு 4 5 வருஷம் ஆகிட்டு. நான் கடைக்கெல்லாம் போய்ட்டு தப்பிச்சு வந்துட்டு நினச்சேன். தேர்ட் ஃப்ளோரில் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். மும்பையில் கோலாகலமாக ஹோலி பண்டிகை ரெடி ஆகிட்டு, ஒருத்தர் மூஞ்சில் ஒருத்தர் கலர் பூசவும், ஒருத்தர் ஓடவும், ஒருத்தர் பிடிக்கவும், கலர் தடவும். இதுதான் இப்போது இந்த பாருங்க, ஒரு பிள்ளைய போட்டு 2 பிள்ளைங்க பாடாப்படுத்தி ட்ரெஸ்ஸில் மூஞ்சிலாம் கலர் தடவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுவோம். நாங்களும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய விளையாண்டுருக்கோம். இப்போ பெரிய பிள்ளைகள் ஆயிட்டுமா இல்லை விளையாடுறதுலாம் தெரியல. இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம பழசு ஞாபகம் வந்துட்டு, இதுக்காகவே எல்லாம் பழைய துணி போட்டு நிற்பாங்க. அந்த 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 கலர் போகாது பார்த்தீங்களா, மூஞ்சில் தலையில் எல்லாம் ஒரே கலர் தடவி ஆந்துவோம். இப்போ இது மும்பையே இல்லாமல் நிறைய சேலம் பெங்களூர்லலாம் இந்த விளையாட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அந்த சம்டைம் அந்த கலர் பூசும்போது சிலவங்க கண்ணுலலாம் பட்டுரும், தெரியாமல் பட்டுரும். இது வந்து ஒருத்தவங்க ஒளிஞ்சு நிற்பாங்க. அவங்க வந்தோன்னா பிடிச்சி மூஞ்சில் கலர் தடவும் இன்றைக்கி ஆரம்பித்தாச்சு. 2 நாள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி கலரை தடவிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க இப்போ இருக்க கலர்லாம் அள்ளி போட்டுட்டு தண்ணியை கொறி ஊற்றிட்டு இப்போ வெயிலில் குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. இது பார்த்த உடனே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வருது. ஞாபகம் வருதா ஞாபகம் வருதுன்னு நாங்களுமே ஒரு காலத்தில் இப்படி தான் வந்து கலர்லாம் அள்ளி போட்டுட்டு தண்ணியை கோரி ஊற்றிட்டு வெயிலில் வந்து நிற்கும். இப்போ அந்த பழைய நாள் வராது. பழைய ஞாபகம் மனசோட ஒட்டிகிட்டு இருக்குது. கூலி பார்த்தீங்களா, கீழே வர்றதுக்கே பயம். வரவங்க போகிறவங்க தலையிலலாம் கலர் அடிச்சு ஊற்றிடுவாங்க. நான் வேற கொஞ்சம் பாலும் தயிர் வாங்கிட்டு போனால் வந்தேன். இப்படி தான் நிற்பாங்க. ஆணு பெண்ணு பச்சை இல்லாமல் கலர் கடை விடுவாங்க. இன்றைக்கி எல்லா கடையும் வந்து எங்களுக்குமே சுற்றி இந்த பொடியை பாருங்கள், இந்த பொடியை பாருங்கள், கலரை கடை விட்டு பாருங்கள். குழந்தைக்கு கலரு இன்னைக்கு யார் மேலே யாரும் கோவப்பட மாட்டாங்க. கையில் கலரை வச்சுக்கிட்டு வரவங்க போகிறவங்க தலையில் அடிச்சு விடுவாங்க. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. சாயங்காலம் வரைக்கும் விளையாடுவோங்க எல்லாருமே. நாங்களுமே ஒரு காலம் அப்படி தான் விளையாண்டுவோம். இன்றைக்கி மெடிக்கலுமே வந்தாருக்கு. வெறும் நம்ம பால் கடை மட்டும்தான் திறந்துருக்கு. बोल किसने लगाया कलर? अच्छा, இங்கே வாட்ச்மேனே குளிக்க வச்சுட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. நம்ம ஓடிடுவோம். இந்த பக்கமாக யார் வந்தால் போனாலும் பிடிச்சி ஒரே கலர் தடவல் தான். ஆணும் பெண்ணும் சேர்ந்து பைக் எடுத்து சுற்றவும், கலரை தடவும். இப்போதான் தண்ணி அடிக்கவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி கலர் தடவுவாங்க. போயிட்டு வரலான்னு லீஃப்ல ஏறினேன். தேர்ட் ஃப்ளோரில் கீழே இறங்க போகிறவங்க தேர்ட் ஃப்ளோர்லாம் விளையாண்டு இருந்தாங்க. நம்மளையும் முடிச்சு 2 3 பிள்ளைங்க இருக்கானுங்க. நல்ல நேரம் தண்ணியை கரைச்சி தலையில் ஒழுத்தவங்க ட்ரை கலருக்கு மூஞ்சை தடவி விட்டாங்க பாருங்க. நான் சொன்னேன் எனக்கு சமையல் பண்ணணும், சமையல் அப்புறம் பண்ணலாம். நான் போய் சொல்லி உடம்பு சரியில்லைன்னு சொன்னனால தான் இத்தோட விட்டுருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் இருக்க பிள்ளைங்க. இன்னும் 5th ஃப்ளோரில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பண்டி வீட்டில் இருக்கீங்களான்னு கேட்டா. வீட்டில் இருக்கா, ஆனால் எனக்கு உடம்பு சரியும் போய் சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி வந்து பொய்யும் சொல்லக்கூடாது. இந்த கலர்லாம் நமக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை யாரும் தடவை வருவாங்க. அவாய்ட் பண்ண மாட்டோம் நாங்கள் யாரும். நாங்களும் போய் வீடு வீடாக போவோம். ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் எங்கேயும் போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தோட, எங்கள் அக்கா குடும்பத்தோட, எங்கள் அப்பா பசங்க குடும்பத்தோட நாங்களும் சேர்ந்து விளையாடுவோம். இப்போ அதுவுமே விட்டு 4 5 வருஷம் ஆகிட்டு. நான் கடைக்கெல்லாம் போய்ட்டு தப்பிச்சு வந்துட்டு நினச்சேன். தேர்ட் ஃப்ளோரில் வந்து கரெக்டாக மாட்டிக்கிட்டேன்.
பாதி பேர் விளையாண்டு முடிச்சு எல்லாம் கடுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கடை முன்னாடி ஒரே கலரு. तुम्ही पण खेळत काय? கலர் பாருங்க. இந்த பிள்ளைய பாருங்க, மூஞ்சிலெல்லாம் கலர். இப்போ மத்தியானம் இப்போ மணி வந்து 11 ஆகுது. எல்லாம் கடையை அடைச்சிட்டு எல்லாம் வீட்டுக்கு ஓடுவாங்க. இந்த பசங்க மூஞ்ச பாருங்க. ஒருத்தர் மூஞ்சிலே கலர் இல்லாமல் இருக்காது. எல்லாம் வண்டி கட்டி குடும்பத்தோடு இன்னைக்கு கலர் விளையாடுவாங்க. இந்த பேயை பாருங்க, பேய். இன்னைக்கு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணாலும் எப்படி சொல்லுங்க? வண்டி கட்டி கலரை கட்டிக்கிட்டு ஓடுறாங்க இங்கேயும் அங்கேயும். இன்னந்தாக்கா கொண்டு வந்து இன்னத்தான் கொண்டு போகிறோம். வருஷத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணியே ஆகணும். 1000 வருத்த வேதனை இருந்தாலுமே இந்த ட்ரெடிஷ்னலை நம்ம மறந்துடக்கூடாது. யாருக்கு தான் மனசில் வருத்தம் வேதனை இல்லை சொல்லுங்கள்? இந்த பையன் கையில் பலூன் வச்சுருக்கான். யார் மேலே அடிக்கணும்? நான்தான். கலரை கழுவி விட்ருக்காங்க பாருங்கள். ஒரே பிங்காக இருக்குது பாருங்கள். இது எங்கள் வீட்டு பின்னாடி இருக்க ஒரு அம்மன் கோவில், காவ்தேவி மாதா மந்திர். இங்கே பாருங்க, இப்போ ஆணும் பெண்ணும் குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த தெருவே கலராக்கி வச்சுருக்காங்க. 1000 தான் நம்ம மனசில் வருத்தம் வேதனை இருந்தாலுமே இதெல்லாம் விட்டுறவே கூடாது. வருஷத்தில் ஒரு தடவை வருது. இது நேற்று ஹோலி எரிச்சது, அது இன்னும் புகஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த குழந்தைய பாப்பாவை பாருங்கள், எவ்வளோ மனசில் நிம்மதி சந்தோஷமாக. நம்ம விளையாடினாலும் அடுத்தவங்க விளையாடுறத நம்ம பார்த்து ரசித்து வீடியோவாக பிடிச்சி உங்களுக்கு பதிவு தந்துக்கிட்டு இருக்கேன். என்னையும் குளிக்க வைக்க வந்தாங்க எங்கள் பில்டிங்கில். நம்ம தான் உடம்பு சரியில்லாம் போய் சொல்லி தப்பிச்சிட்டோம். இப்படி தெருவே வந்து ஆரஞ்சு, பிங்க்கு, மஞ்சள்னு இருக்குது. ரொம்ப பாட்டெல்லாம் போட்டு இன்றைக்கி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து நான்வெஜ் இருக்கும். இது வந்து என் வீட்டுக்கு நேராக பின்னாடி. நம்ம இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எதுவும் நான்வெஜ் சமையல் பண்ண மாட்டோம். ஒரு பாருங்க, சாராயத்தை குடிச்சிட்டு காட்சி வாழ்க்கையில் என்னங்க கொண்டு வந்திருக்கோம், என்னங்க கொண்டு போகிறோம். இருக்கிற வரைக்கும் குடும்பத்தோட சந்தோஷமாக ஹாப்பியாக குடும்பத்தோட கொண்டாடணும். நீங்கள் எந்த ஊர்லன்னு பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் ஊரில் ஹோலி பண்டிகை கொண்டாடுவாங்களா சொல்லுங்கள். வீடு வாசல்லாம் ஒரே கலர் பொடி தான். ஆனால் இன்றைக்கி யாரும் யார் மேலே கோவப்பட மாட்டாங்க, யாரையும் திட்ட மாட்டாங்க. யாருக்கு வேணாலும் கலர் தடவலாம். மெயினாக குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க. பிள்ளைங்க எல்லாமே தண்ணிக்கு ஒருத்தருக்கு ஊற்றி. ஆனால் இன்றைக்கி கலட்டுற ட்ரெஸ்ஸத்துக்கு தூர தான் போடணும். அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணணும்னு நினைக்க முடியாது. இங்கே ஒரு பொடுசை பாருங்கள், கலரை வச்சுட்டு இப்படி ஓடுது. இதில் பாருங்கள், மஞ்சள் நீரில் குளிக்க வச்ச மாதிரி. இன்றைக்கி பீஸா பர்கர் டெலிவரி பாய் கூட விடலை. இந்த அண்ணாச்சி பூஜை பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, ட்ரை கலர் வைக்கணும். தண்ணிலாம் ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன், சிலவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிரும் நான் நினைக்கிறேன். நிறைய குழந்தைங்களுக்கு இந்த ஷோல்டர் பேக் மாதிரி வாங்கி கொடுத்து அதில் தண்ணி நிறச்சி அடித்து விளையாடுவாங்க. சிலவங்க கலர் அடிக்கிறேன்னு ஓடி விளையாடும் போது கீழே விழுந்து கையை காலாவது ஒடிச்சிக்கக்கூடாது. எங்கே பார்த்தாலும் கலர் பொடி தான். நான் சுற்றி அடித்து இப்போ எங்கள் பில்டிங்கு நான் வந்துட்டேன். ஒருத்தர் கலரும் பூசிட்டு நடக்க முடியாமல் வராரு. இது வந்து நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் எரிச்சா ஹோலி பண்டிகை. இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் ஒரே கலரும் கையும் தான் நம்ம மக்களெல்லாம் லாந்துவாங்க. நானுமே சுற்றி அடித்து அப்படியே தண்ணியை தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் ஊற்றுறதுக்கு. இதோ வந்தாச்சு நம்ம வீட்டு முன்ன. எவன்டா கிடப்பான், எவன் தலையில் கலர் அள்ளி போடலான்னு இந்த அண்ணாச்சி பைக்கை வச்சு லாந்திக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. நானும் வந்துட்டேன். 10 பேர்